நெகிரி செம்பிலான் அரசாங்கத்தின் வணிகர்களுக்கான உதவி திட்டத்தில் இன பாகுபாடு காட்டப்படவில்லை என்று வலியுறுத்தப்பட்டது. மாநில அரசாங்கத்தின் வணிகர்களுக்கான உதவி திட்டத்தில் இன பாகுபாடு காட்டப்படவில்லை என மாநில அரசாட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள வணிகர்கள் பயன்பெறும் நோக்கில் பல நிதியுதவி திட்டங்களை அரசாங்கம் கொண்டுள்ளது. வாங்கிய கடன் திருப்பி செலுத்த தேவையில்லாத நிதியாகவும் குறைந்த வட்டியில் கடனுதவி நிதியாகவும் இத்திட்டத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசு இனப்பாகுபாடு காட்டுவதாக யாரும் கூறினால் அது மிகப்பெரிய தவறான கூற்றாகும். காரணம், உதவி நிதி வழங்கும் திட்டத்திற்கு மாநில ஆட்சிக்கு இந்த விவகாரத்திற்கு நான் தான் பொறுப்பேற்று தலைவராக உள்ளேன். ஆகையால் தகுதியான வணிகர்களுக்கு இந்த உதவிகளை நான் நிச்சயமாக செய்து வருவேன். கடனுதவி அல்லது நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய வணிகர்கள் அதனை முறையாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில்தான் அவர்களை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில்தான் மாநிலத்தில் உள்ள இந்திய வணிகர்களுக்கு இந்த நிதி உதவிகள் குறித்து முழுமையாக விழிப்புணர்வுகளை வழங்க வேண்டும். அதே வேளையில் நிதியை பெற்ற பின் எவ்வாறு வியாபாரம் செய்வது, அதில் வெற்றி காண்பது குறித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதற்கு நெகிரி செம்பிலான் மாநில இந்திய வர்த்தக தொழில் சங்கம் போன்ற அமைப்புகள் மாநில அரசாங்கத்திற்கு பாலமாக இருந்து இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு உதவ வேண்டும். நேற்று சிரம்பான் ரியால் சுங்கை உஜோங் கிளப்பில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தின் 36வது ஆண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்த ரப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் மேற்கண்டவாறு கூறினார். NSICCI நடைபெறுகிறது. இன்றைக்கு எல்லாத்தையும் மிக சிறப்பான முறையில் அறிமுகப்படுத்தினார் பிரசிடென்ட். நான் நினைக்கிறேன் நெகிசி நாளில் அறிமுகப்படுத்தின மாதிரி நிறைய திறமையான பிஸ்னஸ்மேன் இருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பலத்தொகை தட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இதுதான் நினைக்கிறேன் முதல் முறையாக NSICCI இதில் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளோட பிரசிடென்ட் திருநாவுக்கரசருக்கும் சார்ந்த செயலாய்வு உறுப்பினருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல உங்களுக்கு எல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இது ஒரு அரிய வாய்ப்பு. இங்கே உள்ள பிஸ்னஸ்மேனை வந்துட்டு இது மூலியமாக நான் வந்துட்டு சந்திக்க முடிஞ்ச ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த NSICCIக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுதுனாக்கா, அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தோட பாலிசி, குறிப்பாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் மாநில அரசாங்கம் மூலியமாக நம்ம வழங்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்ப்பை தான் நம்ம பயன்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பிரசிடென்ட் சொன்னது போல் இங்கேயே வந்துட்டு சிரமங்களில் மட்டும் நம்ம அப்ளிகேஷன் பிஸ்னஸ் லோன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருந்தாக்கா கண்டிப்பாக 30 பேருக்கு மேலே தாண்ட மாட்டாங்கன்னு நம்ம சொன்னார். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு சேர்த்தாக்கா மிக அதிகமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அதில் பங்கேற்க முடியும், நன்மை அடைய முடியும். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் மேனுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு இங்கே பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மட்டும் இல்லை, முதல்ல வந்து NSIC அவங்களோட விஷயத்தை கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, NSIC வந்துட்டு இது வரைக்கும் சில மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கத்தோட விஷயங்களை வந்து இங்குள்ள பிஸ்னஸ் மேனுக்கு வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த வகையில் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 557 பிஸ்னஸ்மேனுக்கு வந்துட்டு தெற்கன் மூலியமாக அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 11.5 மில்லியன் அந்த தொகை வந்துட்டு இங்குள்ள பிஸ்னஸ்மேனுக்கும் வந்து வாங்கி தந்திருக்காங்க. அதுக்கு என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அதை நான் வந்து அக்கௌண்ட்டை பார்த்தேன். NSICயில் வந்துட்டு 7 லட்சம் இருக்கு. நம்ம வந்துட்டு எலக்ட்ரிஷன் இன்னும் தேவைப்படுதான்னு கேட்டேன். ஆனால் அது கொடுத்தது வந்து மித்ராவில் உள்ள ஃபண்ட். ஸோ என்னன்னாக்கா, NSIC மூலியமாக இன்னும் சில விஷயங்கள், அதாவது மித்ரா அவங்க வழங்கினது வந்து 7 லட்சம் வெள்ளி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
கண்டிப்பாக வந்து அந்த தொகை பத்தாது இங்கே உள்ள இந்தியன் பிஸ்னஸ்மேன்ஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா. ஏன்னா அது ஒரு சின்ன தொகை தான். ஏன்னா நம்ம அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் எலோகேஷன் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் எலோகேஷன் செய்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறது வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 300-400 பேர் தான் வந்து அதில் பங்கேற்க முடியும். ஏன்னாக்கா அதோட ஃபண்ட் வந்து லிமிட்டட் ஃபண்ட். ஸோ அது வகையில் மித்ரா மூலிமா கிடைத்த ஃபண்ட் வந்துட்டு சிறப்பான முறையில் வந்து நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த என்எஸ்ஐசி உறுப்பினர்கள் ஏறக்குறைய 480 பேர் உறுப்பினர்கள் இருக்கீங்க. இது வந்து இன்னும் அதிகமாக உறுப்பினர்கள் வந்து சேரணும். ஏன்னா இந்த என்எஸ்ஐசி வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் சரி மத்திய அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பாலம் மாதிரி. என்னென்ன விஷயங்கள் அரசாங்கத்திட்ட இருக்கோ அது வந்து நம்ம என்எஸ்ஐசி மூலியமாக இங்குள்ள தமிழ் இந்திய வர்த்தகர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க ஒரு சிறப்பான வாய்ப்பு. அந்த வகையில் என்எஸ்ஐசி வந்துட்டு எப்பொழுதும் மாநில அரசாங்கத்தோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அது நான் இன்னைக்கு இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்எஸ்ஐசி என்ன ஒரு எஜெண்டா கொண்டாந்துருக்காங்கனாக்கா, நெகர்சிம்லாவில் உள்ள பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு அவார்ட், பிஸ்னஸ் அவார்ட் வழங்குறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து லான்ச்சிங் சொல்லிட்டு தெரிவித்தாங்க. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மாநில அரசாங்கம் மூலியமாக என்னென்ன சலுகைகள் வந்துட்டு இங்குள்ள பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல வந்துட்டு தூண்ஸ் நினைக்கிறேன். பொதுவாக தூண்ஸோட விஷயங்கள் வந்து இங்குள்ள மக்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதாவது தூண்ஸ் வந்துட்டு ஒரு கிராண்ட்ஸ். இது வந்து ஏறக்குறைய ஒரு 3000 ரிங்கேட் வந்துட்டு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து மாநில அரசாங்கம் மூலியமா கொடுக்குறோம். இது வந்து ஒரு கிராண்ட் தான், திரும்பி கட்ட அவசியம் இல்லை. ஸோ இது ஏறக்குறைய வந்துட்டு 3000 ரிங்கேட் கொடுக்குறோம். கடந்த காலத்தில் வந்துட்டு இது நம்ம ஆரம்பிச்சது வந்து 2019. 2019 இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய 6459 பேர் வந்துட்டு இதில் பயன்பெற்றிருக்காங்க. ஏறக்குறைய 19 மில்லியன் ரிங்கேட் தூண்ஸ்க்காக நம்ம வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். இந்த வருடம் 2024 வந்து ஏறக்குறைய 324 பேருக்கு வந்துட்டு இந்த தூண்ஸ் 3000 ரிங்கேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய 1 மில்லியன் எலோகேஷனில். ஆனால் என்னன்னாக்கா தூண்ஸில் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு நம்மளோட எலோகேஷன் வந்து 1 மில்லியன் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஏறக்குறைய 2000 அப்ளிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து தகுதி பெற்றவங்க வந்து 2750 பேர். இந்த 1 மில்லியன் ரிங்கேட் வச்சுட்டு இந்த 2750 அப்ளிகேனுக்கு வந்து நம்ம கொடுக்க சாத்தியம் இல்லை. ஏறக்குறைய 350 பேருக்கு தான் வந்து இதில் வாய்ப்பு கிடைச்சி. அதுவும் வந்துட்டு யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் தான் நம்ம வந்து அந்த அப்ரூவல் கொடுத்தோம். என்ன ஒன்றுன்னா, வரக்கூடிய ஆண்டில் வந்துட்டு நம்ம வந்து இந்த தூண்ஸோட எலோகேஷன் வந்து இன்னும் அதிகமாக நம்ம எலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்திட்ட வந்து நம்ம முறையிட்டு இருக்கோம். அது வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமான எலோகேஷன் தேவைப்படுதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து தூண் பிளாஸ் இது வந்து கடன் உதவி ஏறக்குறைய 15,000 ரிங்கெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து வட்டி இல்லாத ஒரு கடன் உதவி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2021 ஆரம்பித்தோம். 2023 வரைக்கும் ஏறக்குறைய 616 பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. ஏறக்குறைய 8.9 மில்லியன் இதில் உள்ள எலோகேஷன். இந்த 2024 வந்து ஏறக்குறைய 38 பேருக்கு வந்துட்டு நம்ம இது அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய 5,65,000 ரிங்கெட். இது வந்து இன்னும் ப்ராசஸில் இருக்குது. நம்ம இந்த தூண் பிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அதாவது பொதுவாக நினைக்கலாம் இது வந்துட்டு ஜாதி அடிப்படையில் வந்து நம்ம கொடுக்குறோன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. இல்லை, ஏன்னா அதில் சேர்மேனே தான். நான் வந்துட்டு அப்ளிகேஷனை பார்க்கல, நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டு மலாய்க்காரர்கள்,
தமிழர்கள் வந்து இருக்காங்க. மிக குறைவான ஒரு எண்ணிக்கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சைனீஸ் வந்து 1-2 தான் பார்க்கலாம். ஸோ இந்தியன்ஸ் குவைட் நம்பர் ஆஃப் தேம், பட் ஆனால் அது பத்தாது. என்ன விஷயம்னாக்கா, நம்ம இந்தியர்களோட அப்ளிகேஷன் வந்து திரு சொன்னது போல தான். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அதுக்குள்ள சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு சரியான டாக்குமெண்டாக இருக்கும். சில பேர் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் வந்து பேலன்ஸ் எண்டிங் பேலன்ஸ் பார்த்தோமா ஏறக்குறைய 200 வெள்ளி 300 வெள்ளி இருக்கும். இப்போ நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா எப்படி கட்டுவீங்க? இது வட்டி இல்லாத லோன் தான், உண்மைதான். இருந்தாலும் அது திருப்பி மாதம் மாதம் கட்டணும்ல, ஏறக்குறைய 300 வெள்ளி கிட்ட அதுக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னாக்கா, குறிப்பாக இந்திய வர்த்தகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. இருந்தாலும் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கணக்காக இருக்கணும், எண்டிங் பேலன்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு, இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்பு அது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணக்குள்ள சில பேருக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாக்கா SSM இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், மற்ற விஷயங்கள் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ தோழர் திரு சொன்னது போல் இதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் போல இந்தியன் பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இது இருந்தால் தான் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சுலபமாக நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அந்த வேலையில் நான் வந்துட்டு NSICக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம இந்திய பிஸ்னஸ்மேன்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு ட்ரைனிங் மாதிரி நம்ம கொடுத்தாகணும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்படுது ஒரு எலக்ட்ரிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது மிக அவசியம். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு கூட அது கூட ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ முக்காசி பார்த்தோம்னாக்கா மெடி சோஷியலில் பார்க்கலாம், டிக்டாக், யூடியூப் இது மூலியமாக பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் அதிகமாக பயன்படுத்துறது வந்து நாய்க்காரர்கள். அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க மீடியா சோஷியலில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ அதே போல் நம்ம இந்தியர்களும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ இடையில வந்துட்டு 1ஆம் மாதமாக ஒரு குரூப், மளிகை குரூப், இது வந்து அவங்க டிக்டாக் ட்ரைனிங் எப்படி வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அதில் வந்து ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 600-700 பேர் அந்த ட்ரைனிங்கில் இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா மிக அதிகமான எண்ணிக்கை வந்து பெண்கள் தான். பெண்கள் வந்து நீங்கள் டிக்டாக்ல பார்க்க நிறைய பிஸ்னஸ் உமன் வந்துட்டு அவங்களோட பொருட்களை வந்து எப்படி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு சிறந்த ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் உமனாகவும் இருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம இந்தியர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்களோட பொருளாதாரத்தை வந்துட்டு உயர்த்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த வகையில் NSIC வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட சேவைகளும் நம்ம இந்தியர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தோம்னா நெகிரிஸ் மிலான் மாநிலத்தில் கடந்த ஆண்டு வந்துட்டு தூன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது 30,000 ரிங்கெட், அதுவும் வட்டி இல்லாத ஒரு கடன் உதவி தான். அது வந்துட்டு கிராண்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 30,000 வெள்ளி பிஸ்னஸ் ஃபண்ட் இருந்துச்சுனாக்கா அது மேட்சிங் கிராண்ட் மாதிரி நம்ம மாநில அரசாங்கத்திலேருந்து நம்ம 30,000 வெள்ளி கொடுப்போம். ஸோ அது வட்டி இல்லை. ஸோ இது இந்த வருடம் வந்து நம்ம கொடுக்கல. காரணம் என்னன்னாக்கா, கடந்த ஆண்டு அப்ளை பண்ணவங்க வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு NS சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து மாநில அரசாங்கம் மூலியமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த NS சாய்ஸ் என்னன்னாக்கா, நம்ம நெகிழ்ச்சி நாளில் எந்தெந்த தொழிலதிபர்கள், அதாவது சிறு தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு சிறந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாக்க அந்த ப்ராடக்டை வந்து நெகிழ்ச்சிமான் மாநிலம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பிராண்டட் பண்ணி NS சாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம உருவாக்கி நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்துட்டு அதை மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம உருவாக்கியிருக்கோம். அது இன்னும் ப்ராசஸில் ஓடுது. ஏறக்குறைய இந்த NS சாய்ஸ்க்கு வந்து 1 மில்லியன் ரிங்கிட் வந்து ஒதுக்கிட்டே இருக்கு.
ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு சிறந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். வரக்கூடிய ஆண்டுகளில் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கும். போன மாதம் வந்து தாய்லாந்து பட்டாணி ஏஷியன் மால்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அங்கே உள்ள நிறுவனத்துக்கு வந்து மலேசியனோட ப்ராடக்ட், குறிப்பாக நெகிஸ் மால் உள்ள ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம அங்கே மார்க்கெட் பண்ணுறதுக்காக இந்த ஏஷியன் மால் மூலியமாக நம்ம வந்து தாய்லாண்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த ஏஷியன் மாலில் வந்துட்டு எல்லா ஏஷியன் கண்ட்ரியில் உள்ள ப்ராடக்டும் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம மாநில அரசாங்கம் இந்த வருடம் ஏறக்குறைய ஒரு 30 சிறு தொழில் பண்ணுறவங்களை வந்துட்டு நம்ம அவங்களோட ப்ராடக்ட் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குறிப்பாக இந்தியர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயமும் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளோட ப்ராடக்ட், நீங்கள் உருவாக்குற ப்ராடக்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். இதில் வந்து மாநில அரசாங்கம் கண்டிப்பாக நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வோம். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய அடுத்த 2025 வந்துட்டு நம்ம என்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு இன்னும் அதிகமான ஒரு மானியம் ஒதுக்கீடு வந்து நம்ம மாநில அரசாங்கம் மூலியமாக கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து நம்ம இன்னும் சிறப்பான வகையில் நம்மளோட பிஸ்னஸ் மேனுக்கு வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு தொன்ஸ் கோப்ராசின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கோப்ராசி இருக்குது. நம்ம நெகிஸ்மாலில் ஏறக்குறைய 872 கோப்ராசி இருக்குது. இதில் வந்து உண்மையாக ஆக்டிவாக செயல்படுறது வந்து ஏறக்குறைய 432 கோப்ராசி தான். காரணம் என்னன்னாக்கா, கோப்ராசினா பொதுவாகவே ஒரு 50-60 பேர் வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறாங்க அவங்களோட மெம்பர்ஸ்க்காக. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு சரியான முறையில் வந்து அவங்க செயல்பட முடியாத காரணத்தினால அந்த கோப்ராசி வந்து சில கோப்ராசி வந்து அப்படியே டவுமன் ஆயிடுது. சில கோப்ராசி வந்து நெகிஸ்மால் வந்து சிறப்பான முறையில் பிஸ்னஸ் அவங்க வந்து செய்ய முடியுது. குறிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம், பள்ளிகளில் வந்துட்டு கோப்ராசி ஸ்கோலான்னு வச்சுருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் கோப்ராசி ஸ்கோலா வந்துட்டு சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் ஒரு வருடத்துக்கு ஏறக்குறைய 15 மில்லியன் அவங்களோட ப்ராஃபிட், 15 மில்லியன் அவங்களோட எசெட். நெகிஸ்மால் உள்ள பொதுவாக கோப்ராசி ஸ்கோலா உள்ள எசெட் பார்த்தோம்னா ஏறக்குறைய 20 மில்லியன் இருக்கு. ஸோ கோப்ராசி ஸ்கோலா வந்து மிக அதிகமான ஒரு சிறப்பான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெகிஸ்மாலில். அதே போல் நம்ம இந்தியர்களும் இந்த கோப்ராசியில் வந்து ஈடுபடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. கோப்ராசி மூலியமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கலாம், நிறைய ப்ராடக்ட் நீங்கள் விளையாடலாம். ஃபெல்டாவில் வந்து நிறைய கோப்ராசி இருக்குது. அவங்க இப்போ ஃபெல்டாவில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சிறப்பான துறை. இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா திருவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். அவரும் அக்ரிகல்ச்சர் லைனில் தான் இருக்கார். ஆனால் அது வந்து சிறப்பான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர். சைனீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்து ஈடுபாடு பண்ணுறாங்க. ஸோ அதே போல் நம்ம இந்தியர்களும் அந்த அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது பொதுவாக வந்துட்டு நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில அரசாங்கத்தில் எங்கேயாச்சும் கோசங்களாம் இருந்தாக்க நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் மாநில அரசாங்கத்தோட நிலத்தை மட்டும் நீங்கள் கேட்குறதாக நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து மற்ற ப்ரைவேட் ஓனர்ஷிப்லேருந்து அவங்ககிட்ட இருந்து கூட நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ள விஷயத்தை வந்து மாநில அரசாங்கம் மூலியமாக நாங்கள் கடந்த 2019 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்களுக்கு வந்து 15,000 வழி கிராண்ட் கொடுக்கணும். அது வந்து கிராண்ட் திரும்பி கட்ட அவசியம் இல்லை. அது வந்து லோனும் இல்லை, ஜஸ்ட் கிராண்ட் 15,000 வழி. ஸோ இது வந்து கடந்த 2019 இது வரைக்கும் நிறைய விவசாயம் பண்ணுறவங்க வந்து அதில் நன்மை அடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து 3 விதமாக இருக்குது. பத்தானி சிஸ்வா அவங்களுக்கு வந்து 15,000 வழி கிராண்ட் கொடுக்குறோம். இது வந்து 2019 நம்ம ஆரம்பிச்சது, இது வரைக்கும் இன்னும் தொடங்கிட்டு இருக்கு. அதே போல்
இப்போ தனி மூடை இதுக்கு வந்து 15,000 வெள்ளி கிராண்ட் கொடுக்குறோம். ஸோ இது இன்னொன்று வந்துட்டு லேண்ட், அதாவது பொதுவாக எங்கே பாசனம் இருந்துச்சுன்னா அது வந்து மக்கள் வந்துட்டு அந்த விவசாயத்தை ஆரம்பிச்சாங்கனாக்கா அதுக்குள்ள இனிஷியேட்டிவ் கூட நம்ம கொடுக்குறோம் மாநில அரசாங்கம் மூலியமாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கம் மூலியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நம்ம இந்தியர்கள் பயன்படுத்தணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா எல்லாமே ஸ்மார்ட் போன் வச்சுருக்கீங்க, ஸ்மார்ட் போன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்தோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உள்ள விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வேலையில் இன்னைக்கு வந்து இவங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து NSSCக்கு வந்துட்டு மிக மிக ஒரு சிறப்பான நன்றி சொல்லணும். ஏன்னா மாநில